வணக்கம். மார்ச் மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆயில்ய நட்சத்திரம், நாகத்திற்குரிய நட்சத்திரம் ஆயில்யம். துவாதசி திதி எப்படி இருக்க போகிறது? இந்த வியாழக்கிழமை குரு பகவான் ரிஷபத்திற்கு வந்துவிட்டார் என்கிற அடிப்படையிலே தான் நாம் பார்க்க வேண்டும். அதற்கான பலன்கள் ஆரம்பித்து விட்டன. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வெத்து கெத்து ஓவரா இருக்கு. பணிவு முக்கியம். அதுக்கு மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் ஐராவதமே போற்றி, ஐராவதமே போற்றி. தெய்வ யானை ஐராவதம், தெய்வீக யானை. அனுகூலமான எண் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, குரு பகவான் இன்னும் ஒரு வருஷத்துக்கு உதவி செய்யற 5 ராசிகள்ல உங்களுது ஒண்ணு சூப்பர். ஆனால் சந்திரன் இன்னைக்கு உதவியா இல்ல, குரு உதவியாக இருக்கிறார் இன்னும் ஒரு வருஷத்துக்கு. வழிபாடு முக்கியம் சொல்றோம். அனுகூலமான எண் 7, தெற்கு வெள்ளை. ஜெயமோகனுடைய வெண்முரசு இணையத்திலேயே கிடைக்கிறது, படிச்சு பாருங்க. 26 பகுதி இருக்கு, ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பாருங்க, நல்லது. அரை மணி நேரமாவது படிங்க. சுண்டல் வேக வைத்து ஏழைகளுக்கும் காக்கைக்கும் குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. பதட்டம், அலட்டல், கர்வம் அதிகம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி. நாரதர் நான்முகனுடைய பையன், பிரம்மாவுடைய பையன், பிரம்மா பெருமாளோட பையன். குரு ராசிக்கே வருகிறார், உதவியாக இல்லை. சந்திரனும் இன்னைக்கு உதவியாக இல்லை, நிதானம். அனுகூலமான எண் 4, வடக்கு மஞ்சள். ஜெயமோகனுடைய வெண்முரசு இணையத்திலேயே கிடைக்கிறது, படிச்சு பாருங்க. 26 பகுதி இருக்கு, ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பாருங்க, நல்லது. அரை மணி நேரமாவது படிங்க. சுண்டல் வேக வைத்து ஏழைகளுக்கும் காக்கைக்கும் குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் விம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் ஜமதக்னியே போற்றி, ஜமதக்னியே போற்றி, ஜெய்மினியே போற்றி. அனுகூலமான எண் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, குரு உதவியை குறைத்து விட்டார். சந்திரனும் இன்னைக்கு உதவியா இல்லை, இன்னும் ஒரு வருஷத்துக்கு குரு உதவியா இருக்க போறது இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ. அனுகூலமான எண் 2, வடக்கு சிவப்பு. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம்னு புத்தகம் இருக்கு, படிச்சு பாருங்க, நல்லது. மஞ்சள் துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. சுண்டல் வேக வச்சு ஏழைகளுக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வம்பு வீண் வழக்கு இருக்கிறது, கவனம். வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. 10 அவதாரத்தில் 2 அவதாரம் இது. சொல்லுங்க இந்த மந்திரத்தை, நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 5, வடக்கு சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு இணையத்திலேயே கிடைக்கிறது, படிச்சு பாருங்க. 26 பகுதி இருக்கு, ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பாருங்க, நல்லது. அரை மணி நேரமாவது படிங்க. சுண்டல் வேக வைத்து ஏழைகளுக்கும் காக்கைக்கும் குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பதட்டம், அலட்டல், கர்வம் அதிகம். பணிவு முக்கியம், அதற்கு வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். குருவும் உதவிகளை குறைத்து கொண்டே வருகிறார், குறைத்து விட்டார். இன்னும் ஓரளவுக்கு தான் உதவி செய்கிறார். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது காப்பாற்றும். ஓம் ஈசானனே போற்றி, ஈசானனே போற்றி, இந்திரனே போற்றி. அனுகூலமான எண் 4, கிழக்கு சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு இணையத்திலேயே கிடைக்கிறது, படிச்சு பாருங்க. 26 பகுதி இருக்கு, ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பாருங்க, நல்லது. அரை மணி நேரமாவது படிங்க. சுண்டல் வேக வைத்து ஏழைகளுக்கும் காக்கைக்கும் குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, தேவையற்ற சிக்கல்கள் இருக்கின்றன, எனவே வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் பராசரனை போற்றி, பராசரனை போற்றி, பரத்வாஜரை போற்றி. 2 மந்திரமும் சொல்லுங்க. குரு உதவிக்கு வராரா? ஆமா, இன்னும் ஒரு வருஷத்துக்கு குரு உதவியா இருப்பார். அதற்கான நல்ல பலன்களை தர ஆரம்பித்து விட்டார். ஆனால் சந்திரன் இன்னைக்கு உதவியா இல்லை, அதனால நாள் உங்களுக்கு நல்லா இல்லை. வீண் பேச்சு, வீண் குழப்பம் இருக்கிறது, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3, கிழக்கு சிவப்பு. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம்னு புத்தகம் இருக்கு,
படித்து பாருங்கள், நல்லது. மஞ்சள் துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. சுண்டல் வேக வச்சு ஏழைகளுக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. விசாகத்திற்கு கூடுதலாக நன்மை உண்டு. மொத்தத்தில் இன்னைக்கு நல்ல நாள், சந்தோஷம். திருஷ்டி இருக்கு. மனசுல ஒரு மந்திரத்தை ஓட விடுங்க. ஓம் புஷ்கரமே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியனே போற்றி. புஷ்கரம் பிரம்மாவுக்கான கோயில் இருக்கிற இடம். புலஸ்தியர் முனிவரோட பேர். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம்னு புத்தகம் இருக்கு, படிச்சு பாருங்க, நல்லது. மஞ்சள் துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. சுண்டல் வேக வச்சு ஏழைகளுக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கறீங்க, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். குருவும் உதவிக்கு வந்து விடுகிறார் இன்னும் 1 வருடத்திற்கு. எனவே மொத்தத்தில் நல்ல நாள், சந்தோஷம். திருஷ்டி இருக்கு. மனசில் ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. ஓம் வருடனே போற்றி, வசிஷ்டரே போற்றி. அனுகூலமான எண் 4, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம்னு புத்தகம் இருக்கு, படிச்சு பாருங்க, நல்லது. மஞ்சள் துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. சுண்டல் வேக வச்சு ஏழைகளுக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரத்துக்கும் புத்தி ஒழுங்கா இல்ல, மனசு ஒழுங்கா இல்ல, ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை செய்யறதுலே வம்பு வழக்கு வரும். மந்திரம் ஒன்று சொல்லுங்க, ஓடுங்க. ஓம் பிரகலாதனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிருகுவே போற்றி சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை, சந்திராஷ்டமம். விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க தயவு செய்து. பிறகு அபிராமி அந்தாதி விளக்க உரை பரிச்சூர்க்கே சந்தானராமன் எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க, நல்லது, ரொம்ப நல்லது. தயிர் சாதம் அல்லது மோர் சாதம் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் கொடுங்கள், நல்லது. குரு பகவான் இன்னும் 1 வருடத்துக்கு உதவி செய்கிற ராசிகள் 5. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. கலக்கறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரமாதம். ஆனால் நாளைக்கு சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. இன்னைக்கு நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. குருவும் உதவிக்கு வருகிறார். இன்னும் 1 வருஷத்துக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல நாள், சந்தோஷம். திருஷ்டி இருக்கு. மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் நிருதியே போற்றி, நிருதியே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க தயவு செய்து. பிறகு அபிராமி அந்தாதி விளக்க உரை பரிச்சூர்க்கே சந்தானராமன் எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க, நல்லது, ரொம்ப நல்லது. தயிர் சாதம் அல்லது மோர் சாதம் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் கொடுங்கள், நல்லது. குரு பகவான் இன்னும் 1 வருடத்துக்கு உதவி செய்கிற ராசிகள் 5. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரமாதம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கு, பிரமாதம். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் வள்ளியம்மையே போற்றி, வாசுகியே போற்றி, வகுலா தேவியே போற்றி. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க தயவு செய்து. பிறகு அபிராமி அந்தாதி விளக்க உரை பரிச்சூர்க்கே சந்தானராமன் எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க, நல்லது, ரொம்ப நல்லது. தயிர் சாதம் அல்லது மோர் சாதம் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் கொடுங்கள், நல்லது. குரு பகவான் இன்னும் 1 வருடத்துக்கு உதவி செய்கிற ராசிகள் 5. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். குருவும் உதவியாக இல்லை, உதவியை குறைத்து விட்டார். ஆமா, எனவே வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, தாராதேவியே போற்றி. இந்த மந்திரம் ஓடட்டும். தர்ஷனே போற்றி. குரு உதவியாக இல்லை, இன்னும் 1 வருஷத்துக்கு உதவிகளை குறைச்சிட்டார். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 1, தெற்கு சிவப்பு. விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க தயவு செய்து. பிறகு அபிராமி அந்தாதி விளக்க உரை பரிச்சூர்க்கே சந்தானராமன் எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க, நல்லது, ரொம்ப நல்லது. தயிர் சாதம் அல்லது மோர் சாதம் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் கொடுங்கள், நல்லது. குரு பகவான் இன்னும் 1 வருடத்துக்கு உதவி செய்கிற ராசிகள் 5. மேஷம், கடகம்,
கன்னி, விருச்சிகம், மகரம். குரு பகவானுக்கு சொந்தமான நட்சத்திரங்கள் 3: புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போட வேண்டியது முக்கியம். வசதிப்பட்ட நேரத்தில் போடலாம், அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தலாம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.